வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து 4 இருக்காங்க. தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 2லேயே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பா சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு பெரிய வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். குடும்பத்திற்கு தேவையான ஒரு பணம் பொருள் எல்லாமே கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் 3லேயே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். காமம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கற்பனையில் வந்து சில பிரச்சனைகளை நீங்களே க்ரியேட் பண்ணிப்பீங்க. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு அதெல்லாம் பார்க்காம ப்ராக்டிக்கலாக வாங்க. இன்றைக்கி இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ண பாருங்கள். நாளைங்கிறது நாளைக்கு தான். ஸோ அதனால் நான் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்றதெல்லாம் விட்டுட்டு மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு. ஏன்னா வந்து எது உண்மைங்கிறத நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து டென்ஷன் ஆகாமல் அடுத்தது என்ன நடக்குங்கிறத யோசிக்க தான் புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும் புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கினோட வந்து தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான ரொம்ப பார்த்து பேசுகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சந்திரன். 5ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள் விடுவோம். குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் செலவு ஜாஸ்தி வாங்குற மாதிரி விஷயங்கள், சில நேரம் லோன்ஸ் போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தாலும் சில நேரங்களில் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். வேலையில் கடன் சம்மந்தமான விஷயங்கள் நினச்சி கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், கொஞ்சம் பயமாகவே இருக்கும்னு வச்சுக்கோமே. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் உட்காந்து பிளான் பண்ணிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான குரு வந்து 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட், கார் கன்சல்டன்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்களும் நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. நல்ல ஒரு சஃபிஸ்டிகேட்டடாக வந்து வருமானம் வரதை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். 11ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான சனி ராசியில் இருக்கும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சி, பெரிய ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் ஓடுவீங்க. நிறைய வந்து பிரயாணங்கள், நிறைய விஷயங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் வந்து நல்லா செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இது கூட கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். மீன லக்னமாகிறது சூரிய தசாபதி அந்தரங்கள். சூரியன் 6ஆம் அதிபதி சூரியன் 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் குறைச்சாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயங்கள், பாசஸ் வந்து சில நேரம் வந்து ஹைலி ப்ரெஷர் போகிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மீன லக்னம் வந்து சந்திர தேசம். சந்திரன் வந்து குழந்தைகள் விஷயங்கள கொஞ்சம் கடன் வாங்குறது, கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபதினா செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கும் நல்ல வருமானங்கள் கிடைக்கும். அப்பா சார்ந்த சொத்துக்களாக நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும், பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு வந்து 12ல் இருக்காங்க. ஸோ 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். பெரிய இலக்கை நோக்கி ஓடுவோம். என்னடா அது ரொம்ப டென்ஷனாக இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள், சில நேரம் வந்து நைட்டு தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் தேவையில்லாத விஷயத்தை போட்டு மண்டையில் உலட்டிக்காமல் நடப்பது நடக்கும். நாளைக்கு வந்து நம்ம இதை கிளியர் பண்ணிக்கணுங்கிறது வந்து நம்ம கிளியராக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து மீன லக்னமாக வந்து குரு தசாபதியும், குரு வந்து ரியல் எஸ்டேட் துறையில் தாயாருடைய சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், நிலபுலன்கள் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கார் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபதி இருந்தவங்க பெரிய வளர்ச்சி, பெரிய ஒரு எய்மை நோக்கி ஓடுவீங்க. ஸோ அதனால் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபதி இருந்தாங்க. புதன் வந்து பார்த்தா 4 7ஆம் அதிபதி. ஒரு 2ல் இருக்கும்போது பூமி சம்மந்தமான விஷயங்கள், நல்ல வருமானங்கள், நிலபுலங்கள் புதுசாக வாங்கலாம், வண்டி வாங்கலாம், புதுசாக வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து கேது தசாபதம். கேது வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் கேட்ட லோன்ஸ் கிடைக்கிறது, எதிரிகளை வந்து தும்சம் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மீன லக்னமாக
முக்கியமாக சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3 8ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரருக்கும் உங்களுக்கும் சின்ன மனஸ்தாபங்கள், இல்லை டாக்குமெண்ட்டோ இல்லை செக்கோ சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் கற்பனையில் நடக்காத ஒன்று விஷயத்தை நடந்ததாக நினச்சிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப மெயின். மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிரக மாளிகா யோகம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கிரக மாளிகா யோகம் வருதுன்னா ஆஹா ஓஹோ நான் வந்து அவன் வந்து அப்படியே கொடி கட்டி பறப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கிரக மாளிகா யோகன்றது வந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து லைனாக கிரகங்கள் இருக்கும். அப்படியே என்ன சொல்கிறது, பூ தொடுத்த மாதிரி இருக்கும் அந்த கிரகங்கள்லாம் லைனாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க, அடுத்தடுத்து கிரகங்கள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தருடைய சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு மெயினான விஷயம். இப்போ வந்து ஒருத்தன் ஒன்றும் இல்லை, சில பேர்லாம் கீழே விழுவான், அவனை கூட தூக்கி கொடுத்து கூட ஆள் இருக்காது, அவன் அம்போடு பேடு கிடப்பான். ஸோ ஆனால் சில பேருக்கு பாருங்கள் அப்படியே ஒருத்தவங்க தூக்கிட்டு போவான், ஒருத்தன் டிஃபன் வாங்கி கொடுப்பான், ஒருத்தன் சோடா வாங்கி கொடுப்பான். ஸோ இதுதான் கிரக மாளிகா யோகன்றது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச கிரக மாளிகையுடைய ஒரு ஜாதகம் ஒன்று இருக்குது. அவர் வந்து எப்படின்னா வேலைக்கு போவார், வேலைக்கு போயிட்டு அப்படி வருவார், ஈவினிங் 6 மணிக்கு முடித்த உடனே அப்படி 6:15 வந்து டாஸ்மாக் போயிடுவார். ஸோ நேராக டாஸ்மாக் போயிட்டாருன்னா சாப்பிடுவார், சாப்பிட்டு நேராக வருவார், கீழே வந்து வீட்டில் வந்து படுத்துருவார், சாப்பிட்டு படுத்துருவார், அவ்வளோதான். இதுதான் அவரோட ரொட்டீன் லைஃபு. அவர் திருமணமாகவில்லை, டோட்டலாகவே அவர் லைஃப் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த மனுஷனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைனாலும் சரி, அந்த அளவு ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பான். அந்த வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் 1 லட்சம் 2 லட்சம் கடன் கொடுப்பான். கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லி இவனுக்கு கொடுப்பான். இவன் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துல எல்லாம் காலி பண்ணிட்டு மாப்பிள்ளை அது காசு இல்லைன்னுவான். ஆனால் அவனை யாரும் சட்டை பிடிச்சி கேட்டதோ அடித்ததோ கிடையவே கிடையாது. அவனை வந்து அப்படியே விட்டுருவாங்க, அப்படியே சரி போட்டு போய் தொலைன்னு விட்டுருவாங்க. இதுதான் கிரக மாளிகை யோகம். அவனை யாரும் கேட்க மாட்டாங்க, அவனை யாரும் காசு கேட்ட திருப்பி கொடுக்க போகிறதில்ல அவனும். ஸோ ஒரு பிரச்சனை இருந்தால் பின்னாடி வந்து ஒரு தாங்கி பிடிக்கிற ஒரு கைகள் அவனுக்கு வந்து எப்போதுமே இருக்கும். இதுதான் கிரக மாளிகை யோகம். ஏன்னா ஏதாவது ஒரு பிளானட் வந்து அவனுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த கிரக மாளிகையோட யோகம். இதனால் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான், பெரிய எல்லாம் கிடையாது. அவனுக்கு எப்போதுமே மக்களுடைய சப்போர்ட் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவனை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து பணம் கட்டி பார்த்துருவான். அங்கேருந்து சித்தப்பா பையன் வருவான், ஒரு பெரியமா பையன் வருவான், என்னடா உடம்பு சரியாடா, நேராக போய் நல்ல ஹாஸ்பிட்டல், நல்லா பாருங்கள், ஒரு 25,000 செலவு பண்ணி இவனுக்கு வைத்தியம் பார்த்து கொண்டாந்து போட்டுருவாங்க. இது கிரக மாளிகை. இவன் சொந்த காசில் இதுவரை இருந்த சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி இவன்ட்ட யார் காசு கொடுத்தாலும் அதை கேட்கவே மாட்டாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. நானே ஒரு காசு கொடுத்து கேட்குறதே கிடையாது தான், பார்த்துக்கல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு யோகம் தான் கிரக மாளிகை யோகம். அதனால் வந்து இதை நினச்சிக்கிட்டு எனக்கு கிரக மாளிகை யோகம் இருக்குது கோடீஸ்வரன் ஆயிடுவீங்கன்னா ரொம்ப காமெடியான மேட்ரு ஆயிரும். நம்ம உழைக்கணும், நம்ம பிளான் பண்ணணும், ஓகேங்களா. நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ மற்றபடி எடுங்க, இன்னொரு வீடியோவுக்கு சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.